இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மன அழுத்தம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. மன அழுத்தத்தினால் உடல் சார்ந்த நோய்கள் ஏற்படுகின்றன. அப்போ மன அழுத்தம் ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கவலை அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு ஒரி அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு பய உணர்வுகள் இருக்கும். டிப்ரெஷன் அதிகமாக, மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதே போல் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இப்படி மன அழுத்தத்தினால் அவை வந்து உடல் சார்ந்த நோய்களாக உருவாகின்றன. அப்போ இந்த கால் பாத சிகிச்சைங்கிறது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்கிறது. இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தெரபி. அந்த கால் பாத அழுத்த முறை சிகிச்சையின் மூலமாக மன அழுத்தத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அப்போ மன அழுத்தம் அதிகமாகும் போது அவை உடல் சார்ந்த நோய்களாக உருவாகின்றன. அப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பய உணர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும். அதை அப்படியே விட்டாச்சுன்னா அது அதிகமாகி உடலில் பல்வேறு நோய்கள் வர காரணமாயிரும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து கவலை அதிகமாக இருக்கும். அந்த கவலை அதிகமாகும் போது அது மனதை சார்ந்த பாதிப்புகளை உருவாக்கி உடல் சார்ந்த நோய்களை உருவாக்கும். அதே மாதிரி மன அழுத்தம், டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அது அதிகமாகும் போது உடல் சார்ந்த நோய்களை ஏற்படுத்தி, அந்த டிப்ரெஷன் அதிகமாகும் போது மன பாதிப்பினால் தற்கொலை எண்ணங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அது ஏற்படுத்தும். இது போல டென்ஷன், படபடப்பு, மன அழுத்தம், கோபம், இப்படிப்பட்ட மன ரீதியான ஏற்படக்கூடிய பாதிப்புகளினால் உடல் சார்ந்த நோய்கள் ஏற்படுகின்றன. அதனால வந்து நமக்கு தொழில் முறை பாதிப்புகள், உடல் சார்ந்த பாதிப்புகள், இப்படி மன ரீதியான பாதிப்புகள் ஏற்பட காரணமாக இருக்கு. இதை வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி முறையை எப்படி நம்ம தீர்வு காணலாம்னா 100% ரிஃப்ளெக்ஸாலஜி எல்லா விதமான மன அழுத்தத்திலிருந்தும் நிவாரணம் கிடைக்க உதவுது. பெரும்பாலும் மன அழுத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பசி உணர்வு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே போல் தூக்கம் இருக்காது. ஒரு இயற்கையான ஒரு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. இப்படி பல பாதிப்புகள் இருக்குது. அதே மாதிரி மன அழுத்தம் அதிகமாகும் போது அது உடலில் வந்து படபடப்பு தன்மை அதிகரித்து பால்பிட்டேஷன், இருதய துடிப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து கை கால்கள் நடுக்கம் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ் ட்ரபிள், அசிடிட்டி, மோஷன் சரியாக போகாமை, உடல் சார்ந்த வலிகள், உடல் ஃபுல்லாக வந்து வலிகள் இருக்கும். ஜாயின்ட் பெயின் அதிகமாக இருக்கிற சூழ்நிலை ஏற்படுத்தும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து மென்சுவல் ப்ராப்ளம், கர்ப்பப்பை பிரச்சனை ப்ராப்ளம், மென்சுவல் ப்ராப்ளம், கரு சிதைவுகள் அதிகமாக ஏற்படும். மென்சஸ் சரியாக போகாது. உடல் பருமனை ஏற்படுத்தும். சில பேருக்கு முடி வந்து கொட்டிடும். அந்த மன அழுத்தத்தின் காரணமாக தைராய்டு வர காரணமாயிடும். உடலில் வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகும். ப்ரெஷர் வந்து அதிகமாகிறதுக்கு காரணமாயிடும். ஹார்மோனல் சேஞ்ச் ஆகிறதுனால நிறைய பிரச்சனைகள், கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், லிவர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், சிறுநீரக சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், இப்படி நிறைய நோய்கள் வருவதற்கு இந்த மன ரீதியான பாதிப்புகள் முக்கிய காரணமாக இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. இது அதிகமாக சின்ன குழந்தைகள் முதல் ஏஜ்டு பீப்புள் வரை நிறைய இந்த மன ரீதியான பாதிப்புகள் பாதிக்கப்படுது. இதனால நிறைய ஆண்களுக்கு ஆண்மை குறைவு இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிறது. மகளிருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலையும் இந்த மன அழுத்தம், மன இறுக்கம், இவைகள் வந்து பாதிக்கப்படுது. அப்போ ரிஃப்ளெக்ஸாலஜி எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னால 2 டைப் இருக்குது. இதில் 3 டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து மசாஜ் டைப். மசாஜ் டைப்பில் பார்த்தீங்கன்னா அரோமா ஆயில் அப்ளை பண்ணி கையாலேயே கால் பாதங்களில் அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு முறை. அது வந்து ஜென்ரலாக வந்து உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஹெல்த்து, அதே மாதிரி சர்க்குலேட்டிஸை இன்க்ரீஸ் பண்ண இவைகளுக்கெல்லாம் பயன்படும். இந்த தெரபிட்டிக் அப்படிங்கும்போது இது மாதிரி ஸ்டிக்கை பயன்படுத்தி ஒவ்வொரு ஆர்கான் அண்ட் எண்டோக்ரின் சிஸ்டத்துலாம் வந்து முறையான அழுத்தம் சுழற்சி முறையில் கொடுப்பது மூலம் அந்த உறுப்புகளை வந்து ஆக்டிவேட் பண்ண செய்யுது. அந்த அடிப்படையில் தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய 10 உறுப்புகள், 7 நாளமில்லா சுரப்பிகள், இந்த 10 உறுப்புகளும் 7 நாளமில்லா சுரப்பிகளை தான் நம்ம உடலில் கட்டுப்பாடு மையங்களே வந்து கண்ட்ரோல் ஆயிடுது. அதை பேஸ் பண்ணி அந்த 10 உறுப்பினுடைய கரெக்டான லொக்கேஷன் பாயிண்ட் காலில் எந்த இடத்துல இருக்குது, அதே மாதிரி 7 எண்டோக்ரின் கிளாண்ட் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது, இந்த மன அழுத்தத்துக்கு காரணமான எண்டோக்ரின் கிளாண்ட்ஸ் எது. இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படிங்கிற முக்கியமான ஒரு சுரப்பி, இதான் வந்து ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறது. இந்த பிட்யூட்டரி கிளாண்டு கீழே தான் வந்து இந்த மற்ற 6 கிளாண்டு ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த பிட்யூட்டரி சுரப்பி ஒரு தலைமை சுரப்பி. அதே மாதிரி கட்டவர்களுடைய டிப் ஆஃப் த நெயில், நேகக்கண்ணில் இந்த இடத்துல இருக்கிறது பிரெயின் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பிட்யூட்டரி பீனியல், இது வந்து லொக்கேஷனுடைய பாயிண்ட். அப்போ இந்த பிரெயின் பாயிண்ட் தான் நரம்பு மண்டலத்தை வந்து இயக்குறது. பெரும்பாலும் நரம்பு மண்டலம் வந்து உடலில் இருக்கக்கூடிய நரம்பு சிஸ்டம் 72,000 நரம்பு இணைப்புகள் நம்ம உடலில் வந்து செயல்படுது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் எதுன்னா இந்த பிரெயின் தான், மூளை. அந்த மூளையிலேருந்து படிப்படியாக பார்த்தோம்னா பெருமூளை, சிறுமூளை, முகுளம், தண்டுவடம் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த ஹெட்டாக இருக்கக்கூடியது மூளை.
இந்த மூளையில் உற்பத்தி ஆகக்கூடிய செல்கள் வந்து நல்லா புதுப்பிச்சு நல்லா ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த 72,000 நரம்பு இணைப்புகளும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம சுறுசுறுப்பாக இயங்கலாம், சுறுசுறுப்பாக செயல்படலாம், நல்ல மெமரி பவர், நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படும். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து சென்டரில் இருக்கிறது வந்து தைராய்டு பிட்யூரிட்டி கிளாண்டுடைய பாயிண்ட். இந்த பிட்யூரிட்டி சுரப்பி தான் தலைமை சுரப்பி. இதுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் நிறைய நம்ம உடலில் வளர்ச்சிதை மாற்றங்களை ஏற்படுத்துது. அப்போ இந்த பிட்யூரிட்டி சுரப்பியிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் மற்ற சுரப்பிகளை தூண்ட செய்வதற்கு பயன்படுது. 8 வகையான ஹார்மோனை பிட்யூரிட்டி சுரப்பி சுரக்குது. அப்போ பிட்யூரிட்டி சுரப்பி சரியாக ஃபங்க்ஷன் ஆனாலே மன அழுத்தம், மன இறுக்கம் இவைகளெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய வேலைகளை சிறப்பாக வந்து நம்ம உடலில் ஏற்படும். அப்போ நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா இது மாதிரி நோயின் தன்மை உடல்நிலைக்கு ஏற்ப அழுத்த முறையில் நிறைய மாற்றம் ஏற்படும். சின்ன குழந்தைகளுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும், ஏஜ்டு பீப்புளுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும், நடுத்தர வர்க்கணத்துக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும்னு ஒரு தெரபிஸ்ட்டுக்கு நம்ம பயிற்சியில் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். அது மாதிரி அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இந்த பிரெயின் பிட்யூரிட்டி சுரப்பிகள் நன்றாக தூண்டப்படுவதன் காரணமாக மற்ற சுரப்பிகளும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த சிஸ்டம் வந்து நிறைய உதவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு பராதைடு கிளான், இது வந்து முக்கியமான கிளான். இதுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தைராக்சினும் மன அழுத்தம், மன இறுக்கங்களை கட்டுப்படுத்துவதற்கும் உடலில் வளர்ச்சிதை மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் முக்கியமான ஹார்மோனாக நம்ம பயன்படுது. இந்த தைராக்சின் ஹார்மோன் வந்து சிறப்பாக சுரந்தாலே உடலில் இருக்கிற தசை மண்டலம், நரம்பு மண்டலம் நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும். நல்லா வந்து ஆரோக்கியமான உடல் அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு, ஆரோக்கியமாக நாம் வாழ்வதற்கும் இந்த தைராய்டு சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய தைராக்சின் ஹார்மோன் வந்து முக்கியம். இது வந்து ப்ராப்பராக சுரக்கிறதுனால மனநிலைகள் வந்து நல்ல சரியான ஒரு அமைப்பில் மன அழுத்தம், மன இறுக்கம், டிப்ரெஷன் எல்லாம் நீங்கி நல்ல நார்மல் நிலைக்கு வருவதற்கும் இந்த தைராய்டு சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தைராக்சினும் நமக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த கிட்னி பாயிண்ட் தான். இந்த சிறுநீரகத்தின் உச்சியில் இருக்கிற சுரப்பி வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறது. நமக்கு வந்து 2 சிறுநீரகம் இருக்குது. அந்த சிறுநீரகத்தின் உச்சியில் அட்ரினல் சுரப்பி சுரக்கிற 3 வகையான ஹார்மோன்கள் வந்து முக்கியமான 3 வேலையை செய்யுது. அதில் இது சுரக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்மோன் வந்து மனநிலையை சமநிலைப்படுத்துவதற்கு அது பயன்படுது. இந்த அட்ரினல் கிளாண்டில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து சரியாக அதிகமாக சுரக்கும் போது என்ன ஆகும்னா மனதில் மாற்றங்கள் ஏற்படும், பதட்டம் ஏற்படும், படபடப்பு தன்மை ஏற்படும், டிப்ரெஷன் அதிகமாகும், மன இறுக்கங்கள் அதிகமாகும். என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாமலே உடல் ரீதியாக நிறைய தவறுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். தற்கொலை எண்ணங்களை தூண்டக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். தூக்கம் இருக்காது, பதட்டமான சூழ்நிலைகள், இப்படி மன ரீதியான பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோனை தான் இந்த அட்ரினல் கிளாண்ட், சிறுநீரகத்தின் உச்சியில் இருக்கிற அட்ரினல் சுரப்பி சுரக்குது. அப்போ இந்த பிட்யூரிட்டி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், தைராய்டு பராத்திர, அட்ரினல் சுரப்பி, இந்த இதுக்கெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி முறைப்படி ப்ராப்பராக வந்து அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அந்த சுரப்பிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் வந்து நமக்கு உதவும். அதோடு மட்டும் இல்லாமல் 10 ஆர்கான்ஸ் சிஸ்டம் இங்கே இருக்குது. அதில் வந்து இந்த நம்ம பயன்படுத்தக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெமக் பாயிண்ட். ஸ்டெமக் வந்து முக்கியமானது, பசி உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ப்ளீன், மண்ணீரல் வந்து முக்கியமான உறுப்பு. அதுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து நம்ம லிம் சுரப்பி வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உதவுது. அதே மாதிரி இந்த மண்ணீரல் பாயிண்ட்டையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறோம். அதே மாதிரி லிவர் பாயிண்ட்டு, கிட்னி பாயிண்ட், அதுக்கப்புறம் லிம் கிளாண்ட் பாயிண்ட்டு, ஸ்பைனல் கார்டு, இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி முறைப்படி அழுத்தம் கொடுப்பதன் மூலம் மன இறுக்கம், மன அழுத்தம், டென்ஷன், படபடப்பு தன்மை, டிப்ரெஷன் அனைத்தையும் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் நீக்குவதற்கும் நல்ல இயற்கையான தூக்கத்தை கொடுப்பதற்கும் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி 100% நமக்கு உதவும். அதே மாதிரி அழுத்த முறைகளில் வந்து நிறைய மாறுபடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அழுத்தம் கொடுக்கும்போது எங்கே சர்க்கை ஏற்படுது, எப்படி அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுக்கும். இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி கொடுக்கும்போதே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம், ஸ்லீப் நல்லா வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு ஆர்கானும் இருக்கக்கூடிய பிளாக்கேஜ் வந்து நீங்கிறதுனால சீரான இரத்த ஓட்டம் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் சென்றடைவதற்கு நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி உதவுது. இந்த சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் எல்லா பகுதிகளிலும் செல்றதுனால ஒவ்வொரு உறுப்புகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிளாக்கேஜ் தடைகள் வந்து நீங்கப்பட்டு அந்தந்த உறுப்புகள் வந்து நார்மல் நிலையை இயக்குவதற்கு ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் 100% உதவும். அதே மாதிரி இந்த நாளமில்லா சுரப்பிகள் 7 சுரப்பிகளும் இந்த நம்ம கால் பாதங்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக ஸ்டிமுலேட் ஆகிறதுனால மன அழுத்தம், மன இறுக்கம், தூக்கமின்மை, டென்ஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இவையெல்லாம் நீங்கி நார்மலான மனநிலையை கொடுப்பதற்கும் இந்த சிஸ்டம் வந்து அற்புதமாக இயங்கும். அதனால் வந்து கால் பாத சிகிச்சையின் மூலமாக மன அழுத்தம், மன இறுக்கம், தூக்கமின்மை, படபடப்பு தன்மை,
அனைத்தையும் நீக்குவதற்கு நம்ம பயன்படுத்தலாம். நம்ம சென்டர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை அண்ணா நகரில் 30 ஆண்டுகளாக ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் அண்டு ட்ரைனிங் சென்டர் வந்து செயல்படுது. ரிஃப்ளெக்ஸாலஜி சிகிச்சை எடுப்பதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும் 30 ஆண்டுகள் அனுபவம் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. அப்போ நாங்கள் இது மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஆகுது, எல்லா உறுப்புகளுக்கும் அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தினால நிறைய வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் மன அழுத்தம் பாதிக்கப்படுறது காரணம் இந்த எல்லாமே வந்து ஒர்க்கு லோடு. நிறைய வந்து அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவர்கள், வேறு ஏதாவது ப்ரைவேட்டாக தொழில் செய்யக்கூடியவர்கள், பெரும் தொழிற்சாலைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அந்த பணிபுரியக்கூடியவர்கள்லாம் வேலைப்பளுவின் காரணமாக பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்து மன இறுக்கம், மனநிலை பாதிப்புகள், மன அழுத்தம், டிப்ரெஷன் வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் அதிகமாகுது. பள்ளி மாணவர்களிலிருந்து பல்வேறு துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எளிமையாக வந்து ஒவ்வொரு வாரமும் மாதத்துக்கு 2 முறை, வாரத்துக்கு 1 முறை இந்த கால்பாத சிகிச்சையை தொடர்ந்து எடுத்து வருவதன் மூலம் நாம் மன ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நிவாரணம் கிடைத்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நோய் இல்லாமல் வாழ்வதற்கும் நம்ம கால்பாத சிகிச்சை 100% இன்றைய காலகட்டத்தில் பயன்படும். இதை அனைவரும் கற்று பயன்பெறலாம். கால்பாத சிகிச்சை அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை பெறுவதற்கு அணுகவும் 30 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. 9444641062. நன்றி, வணக்கம்.